அது எதிர்த்த வீடியோ இல்ல, எக்ஸ்பிளனேஷன் வீடியோ. ஹவு டு ஃபில் எ ஃபார்ம் SIR. ஒருவேளை விஜய் வீட்டுக்கு SIR பார்க்க வந்திருப்பாங்க, அவர் ஓட்டே இல்லைன்னு இருப்பாங்க போல. அதனால அவரு கோவமாயி பேச வாய்ப்பு இருக்கு. எல்லாரும் ஃப்ரெண்ட்லியா இருக்காத ஆப், சைன் சிக்னேச்சர்லாம் இனிஷியல்லாம் கரெக்டா போட்டுருங்க. நான்லாம் கரெக்டா சி விஜய்னு தான் போடுவேன். ஜோசப் விஜய்னு போட்டா என் பேர் வந்துடாது. அதனால நான்லாம் கரெக்டா நீங்க தெளிவா இருக்கு. இதெல்லாம் தேவையில்லாத வேலை. இதெல்லாம் கல்யாணத்துக்கு கூப்பிட்டா பிரசவத்துக்கு வராங்க. அந்த மாதிரி 1ஆம் தேதி பண்ண வேண்டிய வேலையை 15 நாள் இப்பதான் எனக்கு கோவம் வந்துச்சு, இப்ப பாருங்க நான் அங்கிள் நான் என்ன மாதிரி பண்ண போறேன் பேச போறேன்னு வந்து பேசியிருக்காரு. அதான் மத்திய அரசு எடுத்திருக்காரு. பல்வேறு பேர் சொன்னாரா? இது நான் ஒரு ஃபுல்லா வேணா கேட்டு வரேன். மத்திய அரசுன்னு பேர் சொல்லியிருக்கா, ஒன்றிய அரசுன்னு சொல்லியிருந்தாருன்னா பயங்கர வாழ்த்துக்கள் சொல்லிடுவேன். அக்காட் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட TN ட்ரோல் மீடியா ஜேகுவாரே தான் இணைஞ்சிருக்காரு. ஸோ அவர்கிட்ட சமீபத்திய அரசியல் பத்தி பேச போறோம். பிரதர் வணக்கம். வணக்கம் பிரதர், எப்படி இருக்கீங்க? சூப்பர். நீங்க? நான் நல்லா இருக்கேன் பிரதர். இப்ப ரொம்ப ட்ரெண்டா போயிட்டு இருக்கிற ஒரு வீடியோனா நம்மளோட விஜய் சார் போட்டிருக்கிற வீடியோ தான். இப்ப எல்லாமே எதிர்பார்த்திருந்தோம். விஜய் சார் வந்து சார் மசோதாவை எதிர்க்கல அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போது ராகுல் காந்தி மட்டும் தான் எதிர்க்கிறாரு, மற்ற கட்சிகள் தான் எதிர்க்குது, விஜய் எதிர்க்கலன்னு பேசும்போது இப்ப அந்த மசோதாவை எதிர்த்து ஒரு வீடியோ போட்டிருக்காரு. வீடியோ பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு என்ன தோணுது? அது எதிர்த்த வீடியோ இல்ல, எக்ஸ்பிளனேஷன் வீடியோ. ஹவு டு ஃபில் எ ஃபார்ம் SIR அப்படின்னு ஒரு ஃபில் பண்ண சொல்லி தராரு. எனக்கு தெரிஞ்சு தாவேகா நிறைய பேர் யூடியூப் சேனல்லாம் வச்சிருக்காங்க. அதுல ஒருத்தர்லாம் வந்து ட்வீட்டே போட்டிருந்தான், SIR ஃபார்மை எப்படி ஃபில் பண்ணுவது, SIR-இல் என்னென்ன சிக்கல்கள் இருக்கிறது, SIR-இல் உங்களுடைய பேர் இல்லை என்றால் என்ன செய்வது அப்படின்னு ஒரு விளக்கமா ஒரு வீடியோ போட்டான். அது யாரோ டெலீட் பண்ணிட்டாங்கன்னு வேற குற்றச்சாட்டை வேற வச்சிருந்தான். திரும்ப மறுபடியும் வீடியோ வேற போட்டிருந்தான். அவன் என்ன பேசியிருக்கானோ அதே வீடியோவை பார்த்துட்டு இவர் வந்து பேசியிருக்காரு. அவ்வளவுதான். தேர்தல் ஆணையத்தை கண்டித்தோ பாஜகவை கண்டித்தோ இந்த வீடியோவில் இல்லை. ஏன்னா அப்படி செஞ்சுட்டாங்க இப்படி செஞ்சுட்டாங்க. இந்த ஒரு 2 நாள் முன்னாடி சன் டிவிலேயே இதுலயே ஒரு வீடியோ ஒரு அம்மாட்ட கேட்டாங்க, என்னம்மா உங்க வாக்கு இல்லையா? அம்மாங்க என்ன போன வாட்டி ஓட்டு போட்டாங்க அது இல்லைங்க அப்படின்னு ஒரு பேசினாங்கல்ல, அந்த மாதிரிதான் இது இருந்துச்சு. என்ன ஒருவேளை விஜய் வீட்டுக்கு SIR பார்க்க வந்திருப்பாங்க, அவர் ஓட்டே இல்லைன்னு இருப்பாங்க போல. அதனால அவரு கோவமாயி பேச வாய்ப்பு இருக்கு. எப்படி ஃபார்ம் ஃபில் பண்ணணும், சில பேருக்கு இனிஷியல் வராது, இனிஷியலும் கரெக்டா போடுங்க. அப்புறம் இந்த மாதிரி ஃபார்ம்லாம் ஃப்ரெண்ட்லியா இருக்காது ஆப்லாம். ஸோ அந்த மாதிரி பண்ணிருங்க. விர்ச்சுவல் வாரியர்ஸ் நண்பா, நீங்க எல்லாருமே கொஞ்சம் எல்லாரும் கவனமா பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சம்பந்தம் இல்லாம மறுபடியும் திமுக எதிர்ப்பு. இந்த வீடியோல கேட்டா BLO ஆபீசர்ஸ் ஃபார்ம் வந்து தரல. அதான் உனக்கு எனக்கு புரியல, BLO ஆபீசர்ஸை கைக்குள்ள வச்சிருக்காங்க அப்படின்னு திரும்பவும் சொல். BLO ஆபீசர்ஸ் யார் நியமனம் பண்ணது? திமுகவா? நீங்களே சொன்னது யார் நியமனம்? யாரு பண்ணா? BLO ஆபீசர்ஸ் யாரு? தேர்தல் அதிகாரிகளால் நியமனம் செய்யப்பட்ட தேர்தல் அதிகாரிகள் யாரு? யார்? அப்ப இந்த ஒரு காமன் சென்ஸ் வேண்டாமா? BLO அதிகாரிகளை கைக்குள்ள அப்ப கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியது யார்கிட்ட? நீ ஒரு முறையீடு போ, இந்த மாதிரி BLO ஆபீசர்ஸ் எல்லாம் இங்க இருக்காங்கன்னு. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி விதிமுறைகளை BLO ஆபீசர்ஸ் மாத்திருக்காங்க. இது வரைக்கும் வந்து இந்த வார்டுக்குள்ள இருக்கவங்க தான் BLO ஆபீசர்ஸா இருக்கணும்னு திடீர்னு என்ன பண்றான்னா, இந்த சட்டமன்ற தொகுதியில எங்க வேணாலும் இருக்கலாம், அவங்க இந்த BLO ஆபீசர்ஸா வரலான்னு மாத்துறாங்க. இதை திறந்து வாயை திறந்து பேசுங்க விஜய். இதை நீங்க பேசுங்க விஜய். இதை பேசவே இல்லையே. தேர்தல் ஆணைய முறைகேடுகள் நீங்க பேசவே இல்லையே. BLO ஆபீஸை கைக்குள்ள வச்சிருக்காங்க. இது யாரோட மனப்பான்மைனா சங்கியோட மனப்பான்மை. சங்கிக்கு SIR எப்படி எதிர்க்கணும் பாயிண்ட் வேணும் போது இதை தான் அடிக்கிறாங்க. அதை தான் நீங்க அடிக்கிறீங்க. தேர்தல் ஆணையத்தை வன்மையாக கண்டிக்கிறேன், தேர்தல் ஆணையம் இப்படி செய்யக்கூடாது. PTR தெளிவான ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு. நீங்க SIR இங்க பண்ண போறீங்கன்னா 6 மாசத்துக்கு முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணி இருக்கணும். 100% ஃபார்ம் எல்லாம் ஃபில் பண்ணிட்டு எல்லாமே பயிற்சி எல்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்க இறங்கணும்னு தெளிவான ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு. அதுல ஒண்ணு கூட ஒரு பேசல, ஒரு ஒண்ணு கூட பேசல. மாறா இங்க வந்து ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்க ஒரு ஆளு SIR ஃபார்மை எப்படி ஃபில் பண்ணுவதுன்றத பேசிட்டு போயிருக்காரு. அவ்வளவுதான். அதுல 2 பேருக்கு மேல தான் இதுலயும் போட்டியே. இதுலயும் டெம்ப்ளேட் டைலாக் அதுவும் இதுல வந்துருது. கடைசியா எல்லாரும் ஃப்ரெண்ட்லியா இருக்காத ஆப், சைன் சிக்னேச்சர்லாம் இனிஷியல்லாம் கரெக்டா போட்டுருங்க. நான்லாம் கரெக்டா சி விஜய்னு தான் போடுவேன். ஜோசப் விஜய்னு போட்டா என் பேர் வந்துடாது. அதனால நான்லாம் கரெக்டா நீங்க தெளிவா இருக்கு. இதெல்லாம் தேவையில்லாத வேலை. இதெல்லாம் நம்ம எதிர்க்கணும்ன்றது. ராகுல் காந்தி எப்படி எதிர்த்தாரு, ஓட்சோரி எப்படி எதிர்த்தாரு, புள்ளி விவர டேட்டாவோட எதிர்த்தாரு. பிரான்ஸ்ல இருக்க ஒரு பாடகியோட பொண்ணோட ஓட்டு இங்க எப்படி வந்துச்சுன்னு கேக்குறாரு. விஜய் கேட்கணுமா இல்லையா? 64 லட்சம் வாக்குகள் போலி, அதுல 30 லட்சம் வாக்குகள் இறந்துட்டாங்கன்னு பொய் சொல்லி நீக்கிருக்காங்க. செத்து போனவங்க எல்லாரும் ஊடகங்களுக்கு பேட்டி கொடுக்குறாங்க.
அது இங்க நடக்காதுன்னு என்ன நிச்சயம்? புது வாக்காளர்கள் லட்சக்கணக்கான பேர் இங்க போக போறாங்க. ஆல்ரெடி சில புள்ளி விவரங்கள்ல சொல்றாங்க 24,000 பேர் இந்த வார்டுல போயிருச்சு, அது போயிருச்சுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் எதிர்த்து கண்டிச்சு பேச வேண்டிய விஜய் மாறா SIR ஆதரித்து நீங்க வந்து இந்த மாதிரி ஃபார்ம் ஃபில் பண்ணுங்க, பேருக்கு அங்கங்க அப்படி இருக்கு, கொஞ்சம் ஆபத்து இருக்கு, பார்த்து ஃபில் பண்ணுங்க. அதுவும் எப்ப 1ஆம் தேதி பண்ண வேண்டியது. ஒரு ஊர்ல ஒரு பழமொழி ஒண்ணு வருமே, கல்யாணத்துக்கு கூப்பிட்டா பிரசவத்துக்கு வராங்க, அந்த மாதிரி 1ஆம் தேதி பண்ண வேண்டிய வேலையை 15 நாள் என்னங்க 15 நாள் தானே அப்படின்னு நம்ம ஈஸியா எடுத்துக்கலாம். 6.5 கோடி மக்கள் தொகைய வெறும் 64,000 ஆபீசர்ஸ் மட்டுமே சர்வே எடுக்க போறாங்க. அப்ப 15 நாள்ல அவன் எத்தனை தொகுதியை கன்வே பண்ணிருப்பான்னா பாதி தமிழ்நாட்டை முடிச்சிருப்பான். மீதி பாதி தமிழ்நாட்டுல இருக்கும் போது இப்பதான் எனக்கு கோவம் வந்துச்சு, இப்ப பாருங்க நான் அங்கிள் நான் என்ன மாதிரி பண்ண போறேன் பேச போறேன்னு வந்து பேசியிருக்காரு. அவ்வளவுதான். இதுல ஒண்ணுமே இல்ல. இந்த ஒரு காமெடி ஒருமே ஒரு வெள்ளை பேப்பர் எடுத்துட்டு இங்க வா இந்தா அப்படின்னு, இதுல ஒண்ணுமே இல்லையா, அது எனக்கு தெரியும், கீழே போட்டுரு அந்த மாதிரி. இது இல்ல அவரு 2-3 இடங்களை சொல்லியிருக்காரு, நீங்க ஆல்ரெடி இருக்கிற ஓட்டர்ஸ் எதுக்கு நீங்க செக் பண்றீங்க, புதுசா வர முதல் தலைமுறை வாக்காளர். நான் தெளிவா கேக்குறேன், இதெல்லாம் விஜய் எப்ப பேச வேண்டியது? இதெல்லாம் எப்ப விஜய் பேச வேண்டியது? எப்ப பேசணும்? இந்த புள்ளி விவரங்கள்ல நீங்க பேசின இந்த புள்ளி விவரங்கள்லாம் சாதாரண புள்ளி விவரங்கள். இதுல நீங்க இன்னும் டெப்தா பேசணும். பாஸ்போர்ட் 11 ஃபார்ம் இல்லைன்னா பாஸ்போர்ட்டை வந்து கொடுக்கணுங்கிறீங்களே, பாஸ்போர்ட்டை எது கேக்குறீங்க? நான் ஏற்கனவே சொன்னது 2021 தேர்தலில் ஒருத்தன் ஓட்டு போட்டிருக்கான், அவனோட ஓட்டர் ஐடியே இந்த தேர்தல் ஆணையம் எடுத்துக்க மாட்டேங்குது, முடியாது செல்லாதுங்குது. நீ வேணா ஒரு 11 ஃபார்ம் எடுத்துட்டு வரல, அதுல வந்து பாஸ்போர்ட் எடுத்துருவானது. இந்த பாஸ்போர்ட்டை எப்படி அவன் வாங்குவான்னா இதே ஓட்டர் ஐடியை வச்சு வாங்குவான். அப்ப நீங்க பாருங்க, இந்த ஓட்டர் ஐடியை வச்சு வாங்கின பாஸ்போர்ட்டை இவங்க எடுத்துப்பாங்க, இந்த ஓட்டர் ஐடியை இவங்க எடுத்துக்க மாட்டாங்க. இந்த ஓட்டர் ஐடி யாரு கொடுத்தான்னு கேட்டா இவங்க தான் கொடுத்தாங்க. இப்படி ஒரு அநியாய கூத்து தமிழ்நாட்டுல இந்தியாவில மட்டும் தான் நடக்கும், உலகத்திலேயே. அப்ப இதையெல்லாம் அம்பலப்படுத்தணும்ல. 9 நிமிஷம் பேசிருக்கீங்க, இதெல்லாம் அம்பலப்படுத்தணும்ல. அப்ப இதெல்லாம் யார் பேசுவா? இவ்வளவு நடக்குதுங்க பாருங்க. 2.5 லட்சம் பேர் வந்து போலி வாக்காளர், டபுள் என்ட்ரியா பீகார்ல. இங்கேயும் நடக்கும். வானசீனிவாசன் தொகுதியில 1 லட்சம் பேர் ஆட் ஆயிருக்காங்களாம், இங்கேயும் நம்ம தொகுதியில் நடக்கும். ஒருவேளை என்னையுமே தோக்கடிச்சாலும் தோக்கடிச்சிருவாங்க அப்படின்னு கூட பேசியிருக்கலாம். இது பேருக்கு பொத்தாம்போதோ நான் எதிர்க்கிறேன்ற எதிர்ப்பு தானே. ஓகே, இந்த வீடியோவை எப்படி பாக்குறீங்க? ஒரு ஆதரித்த வீடியோ, ஒரு எக்ஸ்பிளனேஷன் வீடியோவா பாக்குறீங்களா, இல்ல எதிர்ப்பு வீடியோ? எதிர்ப்பு வீடியோவா நீங்க எங்கேயுமே அதை பாக்கலையா? பெருசா இல்ல. இப்ப எனக்கு வந்து உங்க மேல கோவம் வருது, நீ வந்து எனக்கு அநீதி நடத்திட்டீங்க, நான் அதை எப்படி எதிர்க்கிறேன்னு ஒண்ணு இருக்குல்ல, அடிச்சு எதிர்க்கணும் இல்ல, எப்படி எதிர்க்கணும், போப்பா சும்மா நீ வேற போப்பா அப்படின்ட்டு போறது எதிர்ப்பா? ஓகே ஓகே, ஸ்ட்ராங்கா எதிர்க்கணும். போப்பா நீ என்னப்பா, நீ எல்லாம் ஒரு என்னப்பா போப்பா, நானே மாறிக்கிறேன் போப்பா அப்படிங்கிறது எதிர்ப்பா? என்ன நீ பேசிட்டு இருக்க, என்ன நடக்குதுங்க அப்படிங்கிறது எதிர்ப்பா? ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்குல்ல. இப்ப கூட ஃபார்மை எப்படி ஃபில் பண்ணணும், ஃபார்மை விட்டுறாதீங்க நண்பா. சரி, இதே விஜய் டோன் வச்சுப்போம். இன்னைக்கு பேசின வீடியோட விஜய் டோன், இந்த விஜய் டோன், இந்த சாஃப்டான விஜய் டோன் ஏன் கொஞ்ச நாள் முன்னாடி பொதுக்குழுவுல சாஃப்டாவே பேசல? அங்க ஒரு எதிர்ப்பு டோன் வந்துச்சுல்ல, அப்படிலாம் பேசினார்ல, இங்க ஏன் வரல? ரெண்டுத்துக்கு வித்தியாசம் நீங்களே சொல்லுங்க. இது ரெண்டுத்துல எது எதிர்ப்பு, ஸ்ட்ராங்கான எதிர்ப்பு எது? அந்த டோன்லயே நீங்களே சொல்லுங்க. அதுல ஒரு பேச்சுல ஒரு எதிர்ப்பு தெரியுதுல்ல. அப்ப நம்ம நியாயமா தானே கேக்குறோம், எது எதிர்ப்பு நியாயமா தானே கேக்குறோம். அப்ப இதுதான் நியாயம், இதான் கரெக்ட். இப்ப நம்ம பேசுறது கரெக்ட் தான். எக்ஸ்பிளனேஷன் வீடியோ தான் பாக்குறேன், எங்கேயுமே எதிர்ப்பா இல்ல. ஓகே, நீங்க நாளைக்கு ஒரு ரோட்ல உங்க மாவட்ட ஆளுங்க எல்லாம் போராட்டம் நடத்துறாங்க, இறங்குங்க, இறங்கி போராட்டம் நடத்துங்க. அப்படி இல்லைன்னா நாளைக்கு ஒரு நாள் மட்டும் திமுக எதிர்ப்புக்கு வெயிட்டிஸ் விட்டுட்டு மாநில தேசிய கட்சியான பாஜகவையும் தேர்தல் ஆணையத்தையும் உங்க மாநில நிர்வாகிகளை வச்சு கடுமையா எதிர்த்து பேசுங்க, கடுமையா பேசுங்க. பாஜக பீகார்ல நடந்த அட்டூழியம், ஹரியானாவில நடந்த அட்டூழியம், கர்நாடகாவில நடந்த அட்டூழியம், எப்படி இவங்க ஓச்சோரி பண்ணாங்கன்னு டேட்டா வரையா பேச சொல்லுங்க. சிடிஆரையும் ஆதவியும் புசி பேச மாட்டாரு, மத்த எல்லாரையும் பேச சொல்லுங்க. அப்ப நம்ம நீங்க நியூட்ரல் தான், ரெண்டு எதிரி சமமா நடத்துறீங்கன்னு பாப்போம். இல்ல இவ்வளவு நாள் என்ன பேசணும்னா விஜய்க்கு சார் மசோதா பத்தி ஒரு அடிப்படை அறிவு இல்ல, ஏதோ ஒரு யூடியூப் சேனல் பாத்துட்டு வந்து நல்லா கொஞ்சம் தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி தானே இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இல்ல. வெப்சைட் பேர் சொன்னாரா? வெப்சைட் பேர் அத தேர்தல் ஆணையம் வெப்சைட். சரி, வெப்சைட் பேர் சொல்லல, எந்த ஆப்ஷனுக்குள்ள போகணும்னு சொன்னாரா? இப்போ ஒரு தேர்தல் ஆணையம் வெப்சைட்,
ரைட் சைடுல இருக்க மேல இருக்க இந்த ஃபார்ம் 6ன்னா சாதாரண ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்கவன் அவன் கூட கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணுவான். ஓகே, அவன் கூட கிளியரா பண்ணுவான். நீங்க போனீங்கன்னா ரைட் சைடுல இருக்க மேல ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னா இயர் இருக்கும், அதை எடுத்தீங்கன்னா இந்த ஃபார்ம் வரும். டவுன்லோட் பண்ணிக்கோங்க மக்களே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் தான் இதுல குறை. ஓகே, அது மட்டும் தான் குறை. மத்த எல்லாமே ரொம்ப தெளிவா மக்கள் பாருங்க. விச்சுவல் அதுலயுமே சோம்பேறி விச்சுவல் நீங்க தான் அதை ஃபில் பண்ணி தரணும். நீங்க பண்ணி கொடுங்க. நீங்க பண்ணி கொடுத்துருங்க ப்ளீஸ். இல்ல பரவாயில்ல, கொஞ்சம் நல்லா பேசியிருக்காரு. அந்த மசோதா அதுக்கு வேணா 9 நிமிஷம் கட்டு இல்லாம பேசியிருக்காரு, பேப்பர் எல்லாம் பேசியிருக்காரு. அதுக்கு வேணா நான் வாழ்த்து சொல்றேன். மசோதா பத்தி எல்லாம் அவர் இல்ல நிறைய பேர் திட்டம் கொண்டு வந்திருக்காங்க. நிறைய பேர் கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. அவருக்கு மசோதா பத்தி என்ன தெரியும், நீங்க நல்லா விளக்கம்லாம் கொடுத்துருக்காரு. இப்பவும் சொல்றேன், இல்ல இதுல விளக்கமே இல்ல. இதுல விளக்கமே இல்ல. இது ஒரு எக்ஸ்பிளனேஷன் வீடியோ. அவங்க நாளைக்கு ஆர்ப்பாட்டத்தை கொஞ்சம் பூஸ்ட் பண்ணணும். நாளைக்கு ஆர்ப்பாட்டத்துக்கு அதிக ஆளுங்க வரணும். அதுக்காக இது ட்விஸ்ட் ஏத்தி விட்டப்பட்ட ஒரு வீடியோ, அவ்வளவுதான். நியாயமா விஜய்க்கு தன்னுடைய உண்மையிலேயே சொந்த மக்கள் மீது அக்கறை இருந்தா இந்த வீடியோ 1ஆம் தேதி வெளியிட்டு இருக்கணும். அறிக்கை வெளியிட்டார்ல அனைத்து கட்சி கூட்டம், அன்னைக்கு வெளியிட்டு இருந்தா கூட ஓகே, ஏதோ ஒரு அக்கறை இருக்கு அப்படின்னு சொல்லலாம். நாளைக்கு ஆர்ப்பாட்டத்தை வச்சுட்டு இன்னைக்கு வெளியிடுறீங்கன்னா இங்க கீழே இருக்க ஜென்சிக்கு எல்லாரையும் முறுக்கேத்தி விடுற வேலை இது. ஓகே, அதுக்குதான் இந்த வீடியோ. ஆமா, ஓகே. இப்ப இந்த வீடியோல கூட மத்திய அரசு எந்த நேமும் சொல்லலன்னு தான் நினைக்கிறேன். பாஜக தேர்தல் ஆணையமும் சொல்லல, அது தேர்தல் ஆணையம் பேரே சொல்லல. ஓகே, அவங்க இவங்க இவங்க இவங்கயா யாருன்னு உங்களுக்கே தெரியும் அப்படின்னு உங்களுக்கு திமுக பேரை கூட சொல்லல. அவங்க இந்த மாதிரி ஏற்கனவே இந்த பேரையும் எடுக்கிறாங்களாம். யாரு யாரு எடுக்கிறாங்களாம்? புஷி ஆனந்தா யாரு எடுக்கிறாங்க? அது பேர் இல்ல. நீங்க ஒரு பெரிய கட்சி, ஒரு சிங்கங்க. நீங்க பேர் சொல்லி அடிச்சு பேசணும்ல. சீமான் இறங்கி அடிச்சு பேசுறாருல, புலின்னு சொல்றாரு அவரு. புலியோட சிங்கத்துக்கு பவர் ஜாஸ்தி காட்டுக்குள்ள. சிங்கம் என்ன பண்ணணும்? நான் பாருங்க, தேர்தல் ஆணையம் பேரு பாருங்க, ஏதோ ஏற்கனவே பேர் இருந்தா மறுபடியும் இல்லைன்றாங்க. எடுக்கிறாங்களான்னா எவங்களாம், யாருங்களாம்? அப்ப யாரை எதிர்த்திருக்காரு இந்த வீடியோல? அதான் மத்திய அரசு எதிர்த்திருக்காரு. பல்வேறு பேர் சொன்னாரா? நான் ஒரு ஃபுல்லா வேணா கேட்டு வரேன். மத்திய அரசுன்னு பேர் சொல்லியிருக்கா, ஒன்றிய அரசுன்னு சொல்லியிருந்தாருன்னா பயங்கர வாழ்த்துக்கள் சொல்லிடுவேன். சொல்லியிருக்காரான்னு பாக்குறேன். எனக்கு தெரிஞ்சு இல்ல, எனக்கு தெரிஞ்சு பேர் சொல்லல. அப்ப அவர் எதிர்ப்புன்றதே நீங்க ஒத்துக்க மாட்டீங்களா? இது எதிர்ப்பே இல்ல. வேணா ஒரு 10% வேணா சொல்லிக்கலாம். 90-100ல 10% வேணா வச்சுக்கலாம். திருப்தியா? ஓகே பிரதர். இப்ப அதுவும் இல்லன்ற. ஓகே, இப்ப இறுதியா ஒரு கேள்வி. இன்னைக்கு டிவிகே தொண்டர்கள்லாம் ஃபார்ம் ஃபில் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அவரு இந்த மசோதாவை ஆதரிச்சு பேசிட்டாரு. வேற வழியிலப்பா டிவிகே வாரியர்ஸ், நீங்க ஏதாவது ஃபில் பண்ணி கொடுத்துட்டு மக்களுக்கு உதவி பண்ணுங்க அப்படின்ற ஸ்டாண்ட் எடுத்துட்டாருன்னு எடுத்துக்கலாமா? அதாவது 64 ஏற்கனவே சொன்னதுதான், 64,000 ஏஜென்ட்டுகள், பிஎல்ஓ ஆபீசர்ஸ், தேர்தல் அதிகாரிகள் 6.5 கோடி மக்களுடைய வாக்குகளை சரி செய்ய போறாங்க. 15 நாள் முடிஞ்சிருச்சு. 30ஆம் தேதியோட முடியுது. 15 நாள் முடிஞ்சிருச்சுன்னா தமிழ்நாட்டுல இவங்க எத்தனை பேரை அணுகியிருப்பாங்க? ஆல்மோஸ்ட் பாதி, 3 கோடி பேரை, 3 கோடி வாக்குகளை அவங்க சரி பண்ணி இருந்திருப்பாங்க. மீதி 15 நாள் தான் இருக்கு. இந்த 15 நாள் கழிச்சு ஒருத்தர் வந்து சொல்றாருன்னா இவருடைய அக்கறையை நம்ம மெச்சுக்கணும், பாராட்டணும். ரொம்பப்பா உன் வேகம் எனக்கு சோகம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அப்படிதான் இருக்கு. இது என்னைக்கு சொல்லணும்னு ஒண்ணு இருக்குல்ல. இவங்க உச்ச நீதிமன்றத்துக்கு போய் ஃபைட் பண்றாங்க. அவங்கள நீ கபட நாடகம்ன்ற, நாளைக்கு உங்க கட்சி ஆர்ப்பாட்டத்தை வச்சுக்கிட்டு அவங்களை முறுக்கேத்துறதுக்காக இன்னைக்கு ஒரு வீடியோ போட்டு விடுற வாங்க அப்படின்னு சொல்லி. எனக்கு வேணா நீங்க வேணா பாருங்க, இன்னைக்கு ட்விட்டர்ல பாருங்க, கரெக்டா ஒரு பேஜ் மட்டும் போயிட்டே இருக்கும். 2 பேருக்கு தான் போட்டி. இதை மட்டுமே கட் பண்ணி போடுவாங்க இந்த விர்ச்சுவல் ஆடியன்ஸ். அவங்களுக்கு கரண்ட் கவத்தை பார்த்தா நாய் ஒண்ணு செய்யும்ல, அந்த மாதிரி பேரை எதை யாரு எதிர்க்கணும் தெரியாம திமுக எதிர்க்கணும், கல்லெடுக்கணும், சம்பந்தமே இல்ல. எஸ்ஐஆர் இவங்கடா, இவங்கதான் எஸ்ஐஆர், இவங்கதான் கொண்டு வராங்கன்னு. அவங்க எஸ்ஐஆர் கொண்டு வரலாம், அவங்க எதிர்க்கிறாங்க, அவங்கதான் வராங்க, அவங்களதான் அடிப்பேன். இல்ல அவர் சொல்றாரு இல்ல, எங்க கட்சியினோட தொண்டர்களுக்கு பாயிண்ட் அவுட் பண்ணி ஃபார்ம் தர மாட்டேன்றாங்க. ஆன்லைன்ல எடு, ஆன்லைன்ல எடுங்க. அது ஒரு குற்றச்சாட்டா வைக்கிறாருல்ல. சரி வச்சுட்டு போங்க, ஆன்லைன்ல எடுங்க. திமுக ஃபைட் பண்ணது இல்ல, பாஜக எதிர்த்து ஃபைட் பண்ணல, நீ திமுக எதிர்த்து ஃபைட் பண்ணு, ஆன்லைன்ல எடு. என்ன சரி, பிஎல்ஓ ஆபீசர்ஸ் எல்லாமே திமுக கைக்குள்ள வச்சிருக்காங்கன்னா தேர்தல் ஆணையத்திட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணு, போய் பண்ணுப்பா. நீ சொல்றது ஏத்துக்கிற, போய் பண்ணு. பாருங்க பிஎல்ஓ ஆபீசர்ஸ் எல்லாம் இந்த கட்சிக்கு ஃபேவரா வேலை செய்யுதுன்னு. ஓகே பிரதர், இறுதியா ஒரு கேள்வி. இந்த வீடியோ நாளைக்கு என்ன மாற்றத்தை கொண்டு வர போகுது? நாளைக்கா இருக்கட்டும், அடுத்த வாரத்துல நெக்ஸ்ட் 2-3 நாள்ல என்ன ஒரு சேஞ்ச் கொண்டு வரும்? அதான் இந்த வீடியோவை நாளைக்கு ஃபுல்லா ஃபயர் விடுவாங்க. இந்த வீடியோ எல்லாமே நாளைக்கு கூட்டம் அதிகரிக்கிறதுக்காக முறுக்கேத்தி விடப்பட்ட வீடியோ.
இவர் நோகாம ஏசி ரூம்ல இருந்து போடப்பட்ட வீடியோ, நாளைக்கு அவரெல்லாம் வந்து நிக்க மாட்டாரு. இவனுங்க தான் போய் நின்னு போய் தேவையில்லாம ஒரு நாள் ரீல்ஸுக்காக போயிட்டு வரணும். வேற எந்த மாற்றமும் இதுல பெருசா வராது. நாளை கழிச்சு மறுபடியும் நீங்க சாதாரணமா போயிருவாங்க. அவ்வளவுதான் நடக்கும். வேற எதுவும் நடக்காது. சரி, ஓகே பிரதர். இது என்ன மாற்றத்தை கொண்டு வருதுன்னு பொறுத்திருந்து பார்ப்போம். இவ்வளவு நேரம் உங்க நேரம் கொடுத்து பேட்டி கொடுத்து நன்றி பிரதர். நன்றி. இதே மாதிரி இன்னொன்று